நாராயண. நாரதா, என்ன விசேஷம்? பூலோகத்தில் பளிங்கன். ஆமா, அவன் என் பரமபக்தன். எண்ணிலா வரங்களை பெற்றிருக்கிறான். அவனுக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது? பளிங்கனை பற்றி அந்த பயமே வேண்டியதில்லை. அவன் ஆயுள் ரகசியத்தை சிவாம்சம் பொருந்தியவன் எவனோ அவனே அறிந்து கொள்ளுதல் சாத்தியம். மகாவீரன் பளிங்கன். நான் நினைத்தேன், திலோத்தமையை சிறைப்படுத்தி விட்டானாம் பளிங்கன். படபடைக்கிறான் தேவேந்திரன். அகாரணமாகவா சிறைப்படுத்தினான்? அவன் என்ன அக்கிரமக்காரனா? இவள் அவன் தோட்டத்தில் புகுந்து பூக்களை திருடி இருக்கிறாள். தேவமாதர்களுக்கு புத்தி கற்பித்திருக்கிறான். இது இந்திரனுக்கு பெறமாட்டேன் என்கிறதே. இப்போது இந்திரன் முதல் எல்லா தேவர்களும் இங்கு வந்து நீ முடியாது என்றால் கைலாயத்திற்கு செல்வது என்று நிச்சயித்திருக்கிறார்கள். நான் நம்பிக் கொள்கிறேன். என்னை நம்பின பளிங்கனை நீர்தான் பாதுகாத்தருள வேண்டும். சிவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். எவ்வளவு நாழிகையாக காத்துக் கொண்டிருக்கிறது? பிரம்மதேவர். பார்வதி, பார்வதி. சிவசங்கர சம்பு, சிவசங்கர சம்பு. சுவாமி வரவேண்டும். பார்வதி, வந்து நெடுநேரம் ஆகிறதா சுவாமி? இருமுறை அழைத்தோம், உத்தரம் ஒன்றுமில்லை. நாரதன் வந்தால் நமஸ்கரித்து வரவேற்கிறாய். நன்றாயிருக்கிறது. நாராயண நாராயண நாராயண. அடியாரின் அபராதத்தை பொறுத்திருட வேண்டும். சற்று முன்பு தாங்கள் தான் வந்து விட்டீர்களோ என்று நினைத்து திடுக்கிட்டு எழுந்து நின்றேன். பார்த்தார் பிரம்மதேவர். எனக்கு ஒரே வெட்கமாகிவிட்டது. அவர் அதை உணர்ந்து பேசாமல் போய்விட்டார். அந்த சம்பவம் என்னை கரைத்து விட்டது. அதனால் தான் நீங்கள் வந்தது கூட. என்ன இருந்தாலும் பிரம்மதேவருக்கு கொஞ்சம் யோசனை இருந்திருக்க வேண்டும். நந்திகேஸ்வரரை மீறி தாங்கள் இல்லாத போது தேவியார் அந்தப்புறத்தில் பிரவேசிப்பது அகங்காரத்தை தவிர வேறொன்றுமில்லை. பஞ்சமூர்த்தியான தங்களுக்கு 5 சிரங்கள், அவருக்கும் 5 சிரங்கள். இதனால் தான் தேவியார் தவறி இருக்கிறார். எதற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். தாயின் மீது தவறொன்றுமில்லை. பிரம்மதேவர் தான் பெரும் குற்றம் செய்திருக்கிறார். அவன் கர்வத்தை அடக்குகிறேன். பிரம்மனே, நாம் இல்லாத வேளையில் அந்த புறத்தில் பிரவேசித்து பார்வதியை கலக்கத்திற்குள்ளாக்க காரணமாகிருந்த உமது தலையை நாராயண நாராயண. அபயம் அபயம். பிரம்மனின் அறுபட்ட சிரத்திலிருந்து ரத்த வெள்ளம் தாமதித்தால் திருலோகங்களையும் அழித்துவிடும். சர்வேஸ்வரனோ பிரம்மாத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்க வேண்டும்.
எழுந்திரு. நாம் உன் தவத்தை மெச்சினோம், நாரதரின் விருப்பத்தையும் அறிந்தோம். இதோ அம்மா, அப்பா, குமரா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். இவன் உனது புதல்வன், நம் அம்சம். இவனுக்கு பல சக்திகளை வழங்கி இருக்கிறோம். இவனால் உனக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்படும். சுவாமி தன்யடானே. நாராயண நாராயண. கன்னிகா, வைராக்கியத்துடன் பகவன் நாமாவை ஸ்மரித்து பரமனை காணும் பாக்கியமுற்ற நீதான் இந்த உலகத்தின் ஜோதி. அதோ என் ஆசிரமத்தில் நீங்கள் இருவரும் தங்கி இருங்கள். உன் எண்ணம் நிறைவேறும். சுவாமி, எல்லாம் தங்கள் அனுகிரகத்தினால் தான். குமரா, பரபிரம்ம சுரூபியான இம்மகானுபாவரால் தான் எவருக்கும் கிடைத்தற்கரிய மகா பாக்கியமான சிவபெருமான், மகாவிஷ்ணு இவர்கள் இருவர் தரிசனம் எனக்கு கிடைத்ததுடன் உன்னையும் புதல்வனாக அடையும் பாக்கியம் பெற்றேன். குமரா, உன் தாயின் மனோபிஷ்டப்படி நடந்து வா. நாராயண் நாராயண்.
அதோப்பா அவனை அப்படியே நுழைத்து பொடியாக்கிவிடு. ஓ நீ தொலைந்தார். ஓம் காளி, யாரோ ஒரு சித்திரக்குள்ளன் சுற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் இருந்த இடம் கூட தெரியவில்லை. பாவம், இன்னும் 2 தினங்களில் புல் கூட முளைத்துவிடும். பலிங்கனுக்கு எதிரியா தகர்க்கணும். ஒருத்தரே இந்த பக்கம் வரவே காணமே. யாராவது இதை வந்து எடுத்து விடப்படாதா? ஐயா 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 ஐயா, என்ன இது? யா யா, இதை கொஞ்சம் எடுத்து விடியா, கை வலிக்குது. இந்த அக்கிரமம் யார் செய்தது? மனுஷன் செய்வானாயா இத? மனுஷன் செய்யாமல் வேறு யார் செய்தது? மகாராஜா செய்ததுதான். மகாராஜா எதற்காக இப்படி செய்தார்கள்? இங்க காரணமே தேவையில்லை. யார வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுடுவாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தம்பி சண்டை பிரசண்டம்னு சொல்லுவாங்களே, அந்த தினுஸ்தான். தட்டி கேட்கும் காலம் வந்து விட்டது. வந்து விட்டுதா? ஆம், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படியானா இந்த நல்ல காரியத்துக்கு என்னையும் கூட்டாளியா கேட்டுக்கப்பா. கேட்டுக்கிறியா? அதற்கிட்ட உன் பேர் என்ன? குமரன். குமரன் இல்லடா இது? வயசுக்கு தக்க பேர் போல இருக்கு. இருக்கட்டும். என் பேர் என்ன தெரியுமா? வீரன். பேர் மட்டும் நான் வீரன், செய்க அப்படி இருக்காது. நானும் உன்னோடய வர்றேன். கொஞ்சம் அப்படி இப்படி தவறுதலா எல்லாம் நடப்பேன். அதை நீ கண்டுக்க விடாது, அவ்வளவுதான். வீரா வா போகலாம். தயாவரி சங்கரி சண்ட பிரசண்ட வீரி காரணி கமண்டலி கங்காளி மாதங்கி கடக்கன் வைத்தாடும் அம்மா. பூரணி புரந்தரி சுமந்தரி நிரந்தரி புராதனி திரியம்பகி நாரணி நானந்தம் சேயலவோ நீ என்னன் தாயலவோ தரணும் தரணும் தாயே. யமனிடே மாதவிலே எருமை வினகாவு பண்ணா
தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பா, அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது உமது பாரம்தான். தீர்காயுஷ்மதி பவா, சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. குழந்தாய், பிரார்த்தனை என்றும் வீணானதே இல்லை. அதுவும் குழந்தைகளின் பிரார்த்தனை என்றால் பகவானுக்கு பரம திருப்தி. நிச்சயமாய் கன்னிகாவை கடவுள் காப்பாற்றுவார். கவலைப்படாதே அம்மா. சந்தோஷம் சுவாமி. குழந்தாய், சுவாமி மன்னிக்க வேண்டும். தயவு செய்து இங்கிருந்து ஓடிவிடும். இம்மாதிரி ரிஷிகளை பார்த்தாலே என் தந்தைக்கு பிடிக்காது. உண்மை சிறை செய்து விடுவார். சீக்கிரம் ஓடும், நான் வருகிறேன். ஆஹா, ஈஸ்வர சிருஷ்டி எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. தந்தையோ காலனே உருவானவன், தனையையோ கருணையே உருவானவள். கணநாயகா, உமது ஆசீர்வாதம் தான் இப்போது தேவை. நாரத பிரம்மே, கன்னிகாவை காப்பாற்றுவது இது உமது பொறுப்பு தான். உம்மால் பல காரியங்கள் நடக்க இருக்கின்றன. முதலில் காரியம் சன்னிதானத்திற்கு விரைந்து செல்லும். நல்லது பிரபு. நாதிலாம் அணிக்க மரகன வைடூரிய வைத்த மகுடத்தில் அழகும். ஆமா, மாநில சுட்டியும் ரத்னமும் குத்தியும் பவடகம் வீரவடவும் பிரவாசமாய் காதூர் கம்மலும் கொண்டு கண்ணப்பு வழகும். கல்யாண சரமதி சங்கடம் கோமச்சி மோரமளவும் சதாகால ஓதுவர ஆனந்த சங்கம் நிறைந்த வழக்கும். சடங்கை சிலம்பு கம்பீரன தாமரை பாத வழகும். வரவருளும் நிரந்தரி துரந்தரி நீதி திருசூலி நீயே. நினைத்தவர் மதித்தவர் பகித்தவர் முன்னேறி நின்றாரும் தாயே. சித்தமும் கன்னிகா. ஆஹாஹா, கன்னிகா, ஜென்ம ஜென்மங்களாக செய்து வந்த புண்ணியம்தான் உன்னை பகவதிக்கு உகந்தவளாக்கி இருக்கிறது. கன்னிகா, உன் இறுதி கோரிக்கையாக எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். கன்னிப்பெண்ணாகவே இருந்து கன்னிப்பெண்ணாகவே மறைப் போகும் இந்த பாக்கியம் உண்மையில் யாருக்கும் கிடைக்காது. ராஜன், உன் மீது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் என் வயோதிக தாய்க்கும் தந்தைக்கும் ஆதரவில்லாமல் போகிறது என்ற கவலை ஒன்றுதான் எனக்கு. அதை பற்றித்தான் எனக்கு என்ன? என் தாய் அவர்களை கட்டாயம் காத்திருந்தார். ராஜன், பராசக்தியை கடைசி முறையாக பிரார்த்தனை செய்ய அனுமதிப்பதே எனக்கு நீர் அளிக்கும் வரமாகும். கன்னிகா, ஆட்சேபனையே இல்லை.
ஜெகன்மாதா காளி மனம் இருந்தால் மனம் கனிந்திந்த பரந்தா ஜெகன்மாதா காளி மனம் இருந்தால் மனம் கனிந்திந்த பரந்தா என்ன மாயம், எல்லோரையும் கல்லாக்கி விட்டாள். நீ பாக்கியசாலிதான், இல்லாவிட்டால் நீயும் தானே கல்லாக்கி இருக்க வேண்டும். ஓஹோ, இது உன் வேலை இல்லையே. மனிதர்களை சிலையாக மாற்ற தெரிந்தால் நான் ஏனப்பா காட்டில் அலைந்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் உண்மைதான். தேவிக்கு என் மீது ஏதோ அதிருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும். இதில் சந்தேகம் வேறா? உன் ஓட்டை வாயை மூடு. யாரிடம் பேசுகிறாய் என்பது இன்னும் உனக்கு தெரியவில்லை. இது ஏதோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவன் செய்கையே அப்படித்தானப்பா. இந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவனே உன்னை சம்ஹரித்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேனப்பா. ஏய் சன்னியாசி ஜடமே, என்ன உணர்கிறாய்? கன்னிகா விரதம் பூண்ட கன்னிகா கல்லாகி கிடக்கிறாள். அவளுக்கு பிள்ளை பிறக்கும், அவன் என்னை கொல்லுவான். பரிசுத்தமான பைத்தியக்காரனடா நீ. இது என்ன ஆச்சரியம்? இன்னும் போக போக எல்லாம் உனக்கே தெரியுமப்பா. கன்னிகா மட்டும் கல்லாக இருக்கிறாள். சரி, காளிதேவியே அவளை தனக்கு பலியாக ஏற்றுக்கொண்டாள். பூசாரியமா? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஓஹோ, கல்லாகவே இருக்க பிரியப்படுகிறாயா? ஓஹோ, இவ்வளவு உம்முடைய வேலைதானா? என் தாயின் பலியை தடுக்க உமக்கு அவ்வளவு தைரியமா? எங்கே அரசனை காணும்? சரி, இப்போது நானே அரசன். என் தாயின் பலியை இதோட ஒப்படைத்து விட்டு சீக்கிரம் போய்விடும். இப்பொழுது நீ அரசன். அரசன் மட்டுமென்ன, அண்டரண்ட பூசாரி, காளியினுடைய வரப்பிரசாதம் பெற்றவன். என் பெயரை கேட்ட மாத்திரத்தில் 17-14 லோகங்களும் கிடுகிடுவென்று நடுங்கும். பெயரை காளி, செய்கையில் நான். அவ்வளவு வல்லமை பெற்றவனா நீ? சரி, அப்படியானால் நீ கல்லாக இருக்க வேண்டியது. சாமி வேண்டாம் சாமி, நான் புள்ள குட்டிக்காரன். ஏதோ மிரட்டி பார்த்தேன், என்ன உயிரோட விட்டுடுங்க, நான் ஓடி போறேன். சுவாமி, என்ன நடந்தது? ஒருவரையும் காணோமே. எல்லாம் சொல்லுகிறேன் அம்மா, நீ என்னுடன் வா. என் ஆசிரமம் சமீபத்தில் தான் இருக்கிறது. குழந்தை மாலினியின் எண்ணம் ஈடேறிவிட்டது.